ஈத் முபாரக். ரம்ஜான்னாவே முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றது மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் தான் விடுமுறையே. இங்க கத்தார்ல ரம்ஜான் மாதம்னாவே இரட்டிப்பு சந்தோஷம். ஏன்னா நோம்பின் காரணமாக வேலை நேரம் குறைவு, அதோட கூடுதல் விடுமுறையும் கிடைக்கும். அப்போ இரட்டிப்பு சந்தோஷம் தானே. இன்னைக்கு கத்தார்ல ஈகை திருநாள். இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு கூட யோசிக்க தேவையில்ல. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருந்து மட்டன் பிரியாணி சும்மா பக்காவா வந்து சேர்ந்துரும். அப்ப கொண்டாட்டம் தானே. கத்தார் வந்த பிறகுதான் இந்த ஈகை திருநாளை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நோம்பின் நிறைவாக கொண்டாடப்படும் ஒரு திருநாள். இந்த மாதம் முழுவதும் உணவு உண்ணாமலும் நீர் பருகாமலும் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு திருநாளாக அமைகிறது. இந்த மாதம் முழுவதுமே ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்வாங்க, உணவுகளை பகிர்ந்து கொள்வாங்க. இந்த பண்டிகையோட முக்கிய அம்சமே ஈகை மற்றும் பகிர்வு தான். இது சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே கத்தார்ல சமூக நல்லிணக்க இஃப்தார் விருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இதுல அனைவரும் எந்த பாகுபாடுமின்றி கலந்து கொண்டு ஒற்றுமையோடு கொண்டாடப்படும் ஒரு திருநாளாகவும் அமையுது. இப்படி மாதம் முழுக்க இறைவனை வழிபட்ட மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படும் ஒரு திருநாள்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த ஈகை திருநாள் நோம்பின் நிறைவு, இறைவனுக்கு நன்றி செலுத்துதல், ஈகை, சமத்துவம் மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக கொண்டாடப்படும் ஒரு திருநாள். அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.